கடுமையான வறட்சியின் காரணமாக விவசாயிகள், கால்நடைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத செய்தி தொகுப்புகள் வாயிலா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தேனி மாவட்டத்தில் நிலவர கடுமையான வறட்சி காரணமாக உணவு கிடைக்காமல் கொக்குகள் இரை தேடி குப்பை குளங்களை நோக்கி படையெடுக்கின்றன. இது பற்றிய ஒரு தொகுப்பு. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சும் பகுதி. இங்கு பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. பறவை இனங்கள் பொறுத்தமட்டில் கொக்கு, நாரை, கூழைக்கிடாய், நீர்நாகம், பல்வேறு வகைப்பட்ட குருவிகள் அதிகம் வசிக்கின்றன. குறிப்பாக கொக்குகள் இந்த பகுதி முழுவதும் அதிக அளவில் காணப்படுகின்றன. கொக்குகள் பொதுவாக புல்வெளி, நீர்நிலைகள் மற்றும் வயல்வெளிகளிலேயே அவைகளுக்கு தேவையான உணவுகள் கிடைப்பதால் பசுமையான பகுதியையே சார்ந்து வாழும். தற்போது நிலவும் கடுமையான வறட்சி காரணமாகவும் நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் போதுமான உணவு கிடைக்காமல் கொக்குகள் அலைந்து திரிவதோடு மட்டுமல்லாமல் உணவுக்காக குப்பை கிடங்குக்குள் நோக்கி படையெடுப்பது வேதனைக்குரியது. கொக்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நீர்நிலையை சுத்தமான நீர்நிலை குளங்களை வச்சு நம்ம எப்படி மனிதன் நமக்கு எப்படி தேவைன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கொக்குகளும் நம்மளோட சார்ந்த பறவை. இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இனி வருங்கால சந்ததியினரும் நம்ம செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு தேனியை பொறுத்தவரை இந்த கொக்கு இனங்கள் அனைத்தும் மீறுசமுத்திரம் கண்மாய், சின்னகுளம் கண்மாய் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளை சார்ந்தே வாழ்ந்து வருகின்றன. நீர்நிலைகள் வறண்டு விட்டதால் கொக்குகள் வேறு பகுதிக்கு இடம்பெயர முடியாமலும் உணவு கிடைக்காமலும் தவித்து வருகின்றன. குறிப்பா கொக்கு பூரா குப்பைமேட்டில் இறதேட தேடி குப்பைமேட்டிலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். பல இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். சாக்கடையிலையும் போய் பண்ணுது. அதனால என்ன ஆகுது, அதனுடைய இனமும் அழிஞ்சு போயிடும். ஒரு அசல் இறையை விட்டுட்டு வேற எங்கே இறை தேடும் பொழுது ரொம்ப அந்த இனமே அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பறவைகளின் இருப்பிடமாக இருந்த பசுமையான மரங்களை அழித்ததன் காரணமாகவே கொக்குகளுக்கு தேவையான இரை கிடைக்காமல் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலேயே காணப்படுகிறது. இருக்கின்ற குறைந்த அளவான கொக்கு இனங்களை காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்யாவிட்டால் வருங்கால தலைமுறைக்கு கொக்கு இனங்கள் இருப்பதே தெரியாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும். நீர்நிலைகளையும் வாய்க்காட்லையும் அதுக்குண்டான தேவையான உணவு மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயமும் கிடையாது, நீர்நிலையில் தண்ணியும் கிடையாது. அப்படின்றப்ப அது எங்கே போகுது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, உணவுக்கு என்ன செய்யுதுன்னா உணவுக்காக குப்பை மேடுகளில் அலையுது. குப்பை மேடுகளில் அந்த உணவை தேடி செல்றதுனால காலப்போக்கில் இப்படியே குப்பை மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த கொக்கு இனங்கள்ன்றது அழிஞ்சு போகும்னு தான் எனக்கு தோணுது. இருக்கின்ற நீர்நிலைகளை தூர்வாரி தண்ணீரை சேமித்து பலன் தரக்கூடிய மரங்களை நட்டு கொக்குகள் வருவதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கினால் மட்டுமே அழிந்து வரக்கூடிய கொக்கு இனங்களை மட்டுமல்லாமல் இயற்கையையும் பாதுகாக்க முடியும். கொக்கு இனங்களை பாதுகாத்தால் மட்டுமே இயற்கை வளங்களையும் பாதுகாக்க முடியும், நீர்நிலைகளையும் பாதுகாக்க முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தேனியிலிருந்து சதீஷ்குமார் தங்கமுத்து, நியூஸ் 18 தமிழ்நாடு.